யோசிச்சு பாருங்கய்யா. சென்னையில கொஞ்சம் வெளிய பக்காவான ஒரு புது ஸ்கூல்ல சேர்றீங்க. ஸ்மார்ட் போர்டு, பெரிய பிளே கிரவுண்ட், ஏசி கிளாஸ் ரூம்னு எல்லாமே அட்டகாசம். ஆனா முதல் நாளே இருந்தே ஒரு மாதிரி அமைதி, ஒரு கனமான அமைதி. சுவத்துல ஏதோ பெரிய சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா ரொம்ப பயங்கரமான விஷயம் என்னன்னா, 2வது மாடியில் ஒரு கிளாஸ் ரூம் எப்பவும் பூட்டி கிடக்கும். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யார்கிட்ட கேட்டாலும் யூஸ்ல இல்லடான்னு சொல்லிட்டு தோல்ல குலுக்குவாங்க. வேற எதுவும் கேட்க கூடாது. இப்போ அருண் என்றி புது அட்மிஷன், ரொம்பவே குறுகுறுப்பு, கொஞ்சமும் பயமில்லை. அந்த பூட்டிய ரூம் பத்தி பசங்க கிசுகிசுன்னு பேசிக்கிறத அருண் கவனிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாள் மதியம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அருண் அந்த ரூமை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டான். மெதுவா படி ஏறி போறான். உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே தைரியமா நடிக்கிறான். கதவு துருப்பிடிச்சு, ஹேண்டிலாம் ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு இருக்கு. தொட்ட உடனே கையில ஒரு குளிர்ச்சி பரவுது. ஆனாலும் கதவை தள்ளிட்டு உள்ள போறான். உள்ளார் நேரமே நின்னு போன மாதிரி இருக்கு. எல்லா இடமும் தூசி, செலந்தி வலை, உடைஞ்ச பென்ஷனுக்கு இருக்கு. ஆனா அவனுக்கு சிலிப்பு ஏற்றினது மூலையில் இருந்த ஒரு மங்கலான பெயிண்டிங். ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப சோகமான கண்ணோட அவனையே பார்த்துட்டு இருக்கா. அவனும் அந்த கண்ணையே பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு கடாமுன்னு கதவு முடிச்சு. திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. இப்போ அருணுக்கு பயங்கரமா பயம். இதயம் படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? இன்னும் கத்துறா. பதில் இல்லை. ஆனா ரூம் பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிச்சு. அவன் மூச்சு வெளியே வருது, சூட தெரியுது. அப்போ அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணோட கண்ணு அசையுற மாதிரி தெரியுது. அருண் கண்ணை இறுக்கி திறந்து பார்க்கிறான். ஆனா அந்த பார்வை இன்னும் பயங்கரமா மாறிடுச்சு. அப்புறம் பிளாக் போர்டுள்ள கீரல் வெள்ள சத்தம் கேட்குது. மெதுவா சிவப்புல எழுச்சிகள் வர ஆரம்பிக்குது. நீங்க போக முடியாது. அருண் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். உடம்பு முழுக்க ரோம எல்லாம் சிலிச்சு நிக்குது. கதவை திறக்க போறான். அசையவே மாட்டேங்குது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த பெயிண்டிங்ல இருந்து ஒரு சின்ன அழுகுரல் கேக்குது. அருண் கண்ணை மூடிக்கு அது நின்னு போறன்னு வேண்டிக்கிறான். ரொம்ப நேரம் கடிச்சு அழுகுரல் நின்னு போச்சு. கண்ணு திறந்து பார்த்தா எல்லாமே பழையபடி ஆயிடுச்சு. எழுத்துக்கள் எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த சோகமான கண்ணு அவனையே பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு கதவு தானா கிரீச்சுன்னு திறந்துடுச்சு. அருண் ஒரு நொடி சூடன்ல அப்படியே ஓடி வீட்டுக்கு போயிட்டான். திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் அருண் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான். அவன் அம்மா அப்பா நம்பல. ஆனா அவன் பயத்தை பார்த்ததும் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்ல போய் விசாரிச்சாங்க. நிறைய கேள்வி கேட்ட பிறகு உண்மை வெளியே வந்துருச்சு. ஸ்கூல்ல கட்டுறதுக்கு முன்னாடி அங்க ஒரு அனாதை இல்ல இருந்திருக்கு. அங்க ஒரு சின்ன பொண்ணு மர்மமா செத்து போயிருக்கா. அவ ஆவியா அந்த ரூம்ல சுத்துதுன்னு சொல்லாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த பூட்டிய ரூம் பக்கம் போறதில்ல. புது ஸ்கூல்ல எவ்வளவு மாடர்னா இருந்தாலும் அந்த பழைய பயங்கரமான கதையும் அந்த சுவத்துல ஓட்டிட்டு தான் இருக்கும். அடுத்த தடவை ஒரு பூட்டிய ரூமை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில கதவுகளை திறக்காம விட்டுருதான் நல்லது.